உங்க பிரச்சனை அப்புறம் உங்களுடைய தங்கச்சியாங்க என்ன பிரச்சனை அதையாவது சொல்லு. என் கூட ஆட வேண்டியது என்னன்றீங்க தங்க அரண்மனையில விட்டு இந்த கானகத்துல உனக்கு என்னம்மா வேலை? அதிகார கூட்டத்தால் இந்த பாவிக்கிற விடிகளை போய்விட்டது என்ன? தக்க சமயத்தில் ஓடி வந்து இவர்தான் என்னை காப்பாற்றினார். நானே காப்பாற்றவில்லை இறந்து போயிருப்பாங்க. பாட்டினரா கானகத்திலே தன்னன் தலைமையில விழுந்து கடுக்கு நேரத்திலே நல்ல நேரத்தில் ஓடி வந்து என் தாகத்தை தீர்த்த இந்த உத்தமிதா இதோ இருக்கு. இவர் தான் மலைப்பதற்கு பச்சரிக்கை மூலிகை அரைத்து வந்து என் கை மீது கால் மீது கட்டுப்பட்டதினால் என் கை கால் அனைத்துமே குணமடைந்ததம்மா. இவர் தானம்மா நம்ம குடும்பத்திற்கு இருவரும் தெய்வம்மா. குடும்பம் ஒரு கோயிலாக பிரிந்திருந்தோம். நாம் இருவரும் குடும்பம் ஒரு கோயிலாக ஒன்று கூடிவிட்டோம். அந்த சதிகார கூட்டங்களை சந்திக்கலாம். ஜிங்கிதான் சாரம் போட்டு வரா நிலைமை அப்படி ஏற்பட்டு போச்சையா. எப்படி எல்லாம் வாய்ந்தேன். என்னடா இந்த கோலத்துல வந்து நிக்கிற பாவிடே. நீ சாப்பிடலாம் எனக்கு கொடுப்பேன், வாங்கி வாங்கி கொடுப்பேன். அதுதான் சொல்றது. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. இந்நாட்டு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று இரகத்தை விட்டு பரகத்துக்கு ஆசை பட்டு வச்சுக்க. சத்தியமான ஆசை பல்ல சாமி, சத்தியமான ஆசை பல்ல சாமி. ஆசை பல்லிய இரகத்தை வச்சு திருப்படம் வாங்கிட்டான் நான் நினைச்சுக்கிறேன். அதுக்கு அப்படி நின்ன அந்த தெவ்டியால அந்த தெவ்டியா பயணமான வேலை இந்த லிங்காவது விட்டாங்களே எவ்வளவு மேலுங்க. அதை விட்டா கேட்டு சொல்லிட்டாலும் புதுப்பாடியால ஐயோ விட்டா கேட்டுன்னு இருப்பா அந்த தெவ்டியா. ஐயா காலில் போட்டு பையன் பையன் புள்ளன்றீங்க. இப்ப தெவ்டியா அது தொழில், இது தொழில் மேல வேணாம். கோயில் வந்தா அப்பம் புள்ள பவுடர் கொட்டாவும் மாட்டோம்னால மாமச்சான் நல்ல முறத்தா விடு. ஐயா கையை காலை முடிச்சார்களே அந்த கை கால் எப்படி குணமாச்சு? சொன்னாரு சத்தியமா சொல்றேன். இவர்தான் நல்ல நேரத்தில் ஓடி வந்து பச்சரிக்கை மூலிகை அளித்தேன் கை மீது கால் மீது கட்டுப்பட்டதன் என் கை கால் அனைத்தையுமே குணமடைந்தது. இவர் தான் அந்த தெய்வம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி ஐயா. நல்லது. அது மட்டும் அல்ல, ஆண்டவன் தூண்டில இருப்பான் துரும்பல இருப்பார் என்று சொல்வார்கள். ஆனா இறைவனை யாருமே மனிதர்கள் நேரடியாக கண்டறிந்ததே இல்லை. நல்லவருக்கெல்லாம் உதவி செய்ய வென்றால் ஆண்டவன் இப்படிப்பட்ட ஏய குடிசிலே குடிகொண்டு நல்லவருக்கு உதவி செய்வார் இறைவன் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவன் போல் ஓடி வந்து என் குடும்பத்தை காப்பாற்றின தெய்வம் இவர்தான். ஆமா, அவர் கையை பிடிக்குது அதை காப்பாற்றி மாட்டாரு. ஐயா நான் எதற்காக ஓடி ஓடி வந்தேன் தெரியுமா? இங்க அண்ணன் தங்கையா நடித்தார்களே இருவரும் அண்ணன் தங்கை இல்லை, கணவன மனைவியும் இந்த நாட்டுக்காக ஆசைப்பட்டு கட்டின பொண்டாட்டியா கூட்டி வச்சாங்க கம்யூனிட்டி. நல்லவள் என்று நினைத்துதான் என் தந்தைக்கு இரண்டாம் தாரமாக மனம் முடித்தேன். எதற்காக பிடித்தேன்? எதற்காக? என்னை 10 மாதம் 100 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய் உருவமும் என் நாட்டு தளபதியா தங்கை தங்கை என்று அழைத்து வந்தானே அந்த உருவமும் இரு உருவமாக ஒரே உருவமாக இருந்த ஒரே காரணத்திற்கு தான் என் தாய் போல இருக்கிறாரே கடைசி வரை என் தந்தையை காப்பாற்றுவார் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இரண்டாம் தாரமாக மனம் முடித்தேன். ஆனால் இப்படிப்பட்ட சதி செய்வார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்ப எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? எங்க? சத்தியபுரி நாட்டுக்கு செல்ல வேண்டும். ஐயா இன்னொன்னுங்க, உங்களுடைய தந்தையை அடியாடி அடித்து கொண்டு விட்டார்கள் ஐயா. ஏன்னா வாழ்க்கையில எதை ஒன்னாலும் செய்யலாம். ஒரு 80 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில இப்படிதான் நடுத்தர நிக்கணும். அவர் மேல தவறு இல்லை. எதற்காக என் மேல தான் தவறு? எதற்காக என் மீது தவறு தெரியுமா? என் மீது தவறு அல்ல. எனக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்து என் தந்தை திருமணம் செய்து விட்டால் என் தந்தைக்கு துணை யாருமே இல்லையே அப்படி என்று நினைத்து நான் தாய்முகமாக இருக்கிறேன் என்று இரண்டாம் தாரமாக திருமணத்தை முடித்தேன். எதற்காக முடித்தேன்? குடும்பம் ஒரு கோவிலாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனா இப்படிப்பட்ட சதி செய்வார் என்று நினைத்து பார்க்கவில்லை. தயவுசெய்து எல்லாருக்கும் நான் சொல்றேன், முதலில் திருமணம் நடந்தால் மனைவி இறந்து போய்விட்டால் அந்த குழந்தை மட்டும் காப்பாது. இரண்டாம் பொண்டாட்டிக்கு ஆசைப்படாதீங்க. சிற்றன்னை கொடுமையினால் வாழ்க்கை இப்படிதான் நடக்கும் என்றதா இந்த குடும்பம் ஒரு கோவிலாக நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த பாவிகளை முன்பதாக நீ செல்ல வேண்டும். பழிக்கு பழி தீர்க்க வேண்டும். எனக்கு ஐயோ அல்ல
காசிக்கு போயிட்டு வாங்க. காசி காசி போடுறோம் அவனுக்கு நட்டு போட்டுருப்பான் அரண்மனையிலையா என்ன கை வைக்க சரிடா அடிச்சுக்கடா உன்னால எவ்வளவு முடியும் அடிச்சுக்கடா அட்ரா அட்ரா அது கணக்கே பையா என்ன வாட்டமா எட்டி வச்சா மாமா அடிக்கலாமா வேணாமா பெரியமா சொல்லு
என்ன அடிச்சா உங்களுக்கு என்னதான் வருது உங்களுக்கு அப்படி சந்தோஷமா நான் உதவ வாங்கிட்டு உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு அது பொண்டாடி கூட்டி வச்சு நான் என்ன கூட்டி கொடுத்த பையனா நான் ஊர் உலகத்துல அவனை கூட்டி வைக்கிறதுல கூட்டி வச்சு அவன் போட்டு சம்பாதிக்கிறான் அதான் யாரையும் வர அவனை கூட்டி வைக்கலாம். இவங்க பேச்சு கேட்டு இன்னைக்கு அடிக்கிற நீ தெரியாம இன்னைக்கு போற ஊர்ல என் மாவன நீ பார் எல்லாமே கம்பம் தான் கயிறு கட்டி கீழ் தொங்க வச்சு அடி பண்ணா நாங்க குடுத்துதான் பழகம் நாங்க குடுத்துதான் பழகம் வாங்கி பழகம் எங்களுக்கு நாங்க வாங்கி பழகலாம் நீயா அந்த கலர் பாய் தப்பா குத்து தப்பாயுமா பாய் பாயமா குத்து பாயுமா நீ நாங்க குடுத்துதான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்ல பாய்டி வாங்கி பாய்க்கல இது ஓட்டல 4 இட்டு துட்டு இல்லாத நான் குத்துறா தேடியா நம்மளுடைய கெபாசிட்டி தான் நம்ம பேக்ரவுண்ட் என்ன பட்டு சொல்லி யாரா பேசுவாங்களா கேட்க சொல்லி நான் எதுனா கேட்க போறேன் அது ரீசார்ஜ் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு எக்டா ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ண பந்தா படிக்கிற தேவடியா பையா என்ன கம்மியாடி வாஜாரா உனக்கு கத்து கொடுத்தான் இனிமேல இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்க கூடாதுடா. யாரு நீதான். நான் உயிரோடு இருக்க கூடாதா? நீங்கள் அனைவரும் உயிரோடு எனக்குதான் ஆபத்து. ஒரு கையும் ஒரு காலம் கொடுத்தேனே உனக்கு எப்படி குணமாச்சு? பலடே பிள்ளாதாலும் ஏலப்பா அவையே திட்டி வாடா. சொல்லுங்கய்யா எப்படா குணமாச்சு? பார்த்தினீரா இவர்தான் ஏழை குடிசிலே பிறந்த சூரியன். சூர்யா பச்சரிக்கை முனியரித்த கை மீது கால் மீது கட்டுப்பட்ட கை கால் அனைத்துமே குணமடைந்தது தான் தெரியும். இவன் தானா? ஆமா. அட பாவி பாடி நாட்டுல நல்லவெல்லாம் சாவரம் எடுத்து மாட்டாட்டம் வராம பாரு. வண்டி எடுத்து பொலி எடுத்து யாரி போலி எடுத்து யாரு சொல்ற அடிய சக்கால் தேரையா மூடிக்கிட்டு போடி வாயே எந்த பேசுகிற அப்புறம் டம்டோலு டம்டோலு உனக்கு எப்படி கண்பார் வந்தது உனக்கு? யாரு யாரு வண்டி மாடி யாரு யாரு? இவனே தள்ளிப்புல அவரு புடிச்சிட்டு அப்படியே நடிக்கலாம்.
நீ போய் மப்பியர் போய் காலுக்கு கை சாட சொந்த கைனி பயிர் வேற காம்பா விட்டான் கைனி பயிர் ராம் போறோம் ஏய் ஆரியவா கச்சே அத்து போறான் போன் யாரா ஐயோ எதுல எவ்வளவு புள்ள லாக பாருக்கு பேய் கட்டி சனத்து கட்டி அடிக்கிறான் அடிக்கிறான் பாரா அவங்க குடும்பத்தையே அழிக்கிறேன்னு நினைச்சாங்க அடிக்க வரான் முன்னால போக மாட்டான் ஆம்பளை ஆட்டம் பின்னால ஓடிடுறான் அவன் ஆம்பளை அவன் டேய் நீ புத்த அத்து விட்டால வீதியில வேற போன நாங்க தாண்டி அத்து விட்டோம் டேய் டேய் வா டேய் மத்த சோமாலியா டேய் டேய் ஆரியவா டேய் மத்த சோமாலியா கையை வச்சனா கொண்டாடி அடக்கிறா கொண்டாடி அடக்கிறா விட்டு கிடக்குறான் அவர் அடக்குறாரு என்ன கொண்டாடி அடக்கிற கொண்டாடி அடக்கிற எல்லாம் பாத்துக்க கொண்டாடி அடக்கிற பாரு இப்பயா டேய் ராத்திரிலாம் ஊர் மேல விட்டான் பாருங்க பூரா பல ஏய் இனிமேல் நீங்கள் யாரும் உயிரோடு இருக்கவே கூடாது பிரிந்து வரும் மீண்டும் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து விட்டீர்கள் நீங்கள் உயிரோடு இருந்தால் எனக்குத்தான் ஆபத்து உயிரோடு இருப்பதை விட இதோடு இறப்பதே மேல் நீங்கள் இதோடு போய் சேர்ந்து விடுங்கள் என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க கதிரவா கதிரா என்னடா நீங்கள் இருவரும் சேர்ந்து மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க வாழ்க்கையில உனக்கு மன்னிப்பு என்பதே கிடையாதுடா தேவடியா பையா இந்த நாட்டுக்காக ஆசைப்பட்டு என் சொந்த பொண்டாட்டியே நான் கூட்டி வச்சேன் சீ, ஐயோ. அத பேசுறதுனா போடுறா வீட்டுக்குள்ள போடுறா இந்த ஏழு பாருதோம் இந்த நாட்டுக்காக ஆசைப்பட்டு என் சொந்த மனைவியை உன் தந்தைக்கு நான் 2 நமக்கு திருமணம் செய்து வைத்தேன் இதற்காக இந்த நாடு எனக்கு கிடைக்க வேண்டும் இந்த நாட்டில் நான் மட்டும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் தவிர மற்றவர்கள் யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது என்று நினைத்து விட்டேனா நான் செய்த தவறுக்கு நானே தண்டனை கொடுத்து விட்டேன் நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை மன்னித்தேன் ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே எனக்கு போதும் எனக்கு உன்னை மன்னிச்சுட்டு நானு ஆனா அந்த தேவடியார் மட்டும் மணி மட்டும் போட்டாங்கடா அவளையும் சித்ரா, இதுவரை எனக்கு துணையாக இருந்தவள் நீ கடைசி நேரத்தில் உன்னை விட்டு பிரிந்து போவதற்கு மனமே வரவில்லை எனக்கு உன்னை விட்டு பிரிந்து சென்றால் இந்த சதிகார கூட்டம் உன்னை விடவே விடாது நீயும் என்னுடனே வந்து சேர்ந்து விடு என்னுடன் சேர்ந்து இந்த நாட்டை அட வேண்டும் என்று ஒரே காரணம் நீ சொன்ன செயல் அனைத்து நான் செய்து முடிச்சேனே கடைசி முறையாக நீ கொடுக்க பரி செய்தானா இந்நாட்டு மக்கள் இந்த பாவிய போல யாரும் வாழாதீங்கம்மா கட்டிய கணவனுக்கு யாரும் துரோகம் செய்யாதீங்க இந்த பாவிய பார்த்துனா திருந்து வாங்க பாதி சக்காலத்துக்கு நல்ல குத்துன்னு போட்டு கூட தூங்கி கிடக்குற அளவுக்கு போறோம் ஆட்டமாக வந்துக்கிறேன் சக்காலத்திங்க நீங்க ஏறி வளர்ந்த வருவாளுக்கு போற ஆளு புடிச்சு திறந்துட்டோம் கரெக்டாடா எங்க போற காமி மாமி இவனை எத்தினி தென்னங்கட்டில அடிக்கலாம் போய் வழி எந்த வழின்னு காட்டு சொன்ன மாமியா காமியா அவ காட்டுவா பாடுறா எந்த வழி போற அக்கா யாரு சில்பாத்தா அக்கா உன் மக்கள் இருக்குதா அதுதானே ஜோடி உனக்கு அதான் அந்த ஜோடி விட என் ஜோடி போயிட்டு இல்ல உனக்கு வக்கலா வர பிடி வர உனக்கு தேவை போச்சது பிரச்சனை கூட பரம்பர் கீர்புலி மூஞ்சி ஐயா யாருங்க அட
அந்த வெட்டுக்கிளி மூஞ்சி பையன் நம்ம இருக்குது. டேய் இந்த பையா இந்த ஆட்டை எல்லாம் சாவுறாங்கடா. பட்டை ஒன்று போடாங்க கொஞ்சம் இருந்துட்டு வாங்க வாங்க வாங்கம்மா. ஏங்க சுடுகாடு சுடுகாடு போங்க. சுடுகாட்டுக்கு அம்மா சாப்பாடு என்ன இல்ல இல்ல ஆ, அப்பாவுக்கு நீங்க 30 அப்பா ஓய்ச்சில என்ன கொண்டு விட்டானா அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆமா கொல்லி யார் போடுது? என் நாளைக்கு நான் தான் போட்டேன். ஏன் இவ்வளவு கொடுமைலாம் செய்த தலையாயிட்டு அந்த பாவத்தை ஏத்துக்குன்னு சொல்லு. பாக கிட்டுப்பாடு பண்ணது இந்த வேலை. அப்படியா? போகும் வழியிலே அம்மன் சாப்பிட்டு என்ன தந்தையுடைய சமாதியை பார்க்கலாம். இந்த அம்மன் நாளை முன்னால நாங்க 4 வரைக்கும் திருமணம் நடக்க வேண்டும். இவங்களா? மலைவாசி 2 பேரும். யாரு தெரியலையா? நாங்கதான் செத்த வயது. ஆமா என்ன பண்றது? தூட்டுல வீதி கிடையாது, அப்பாரு பண்ணாலும் கேடி கிடையாது. பேசாத கைதி தான் அவனை என்ன பண்றது? அடிக்கிறா